லாஜிஸ்டிக்ஸ், அதை நானே பார்த்துக்கிடுவேன். அங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங்லாம் இருக்கு, அது மண்ணு மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியல் ஹேண்டில், அது ரா மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணணும். லிக்விடா இருக்கலாம், இல்ல சாலிடா இருக்கலாம், கிளாஸ் ஆர்டிகலா இருக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இஸ் பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா அங்க நான் கொஞ்ச நாள் இன்வென்ட்ரியில வைக்கிறோம். ஸோ ஓகே, ப்ரொக்யூர் சம் வேர்ஹவுஸ், அங்க வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் தனியா பண்ணிட்டு இருக்கான். தட் ஆல்சோ பார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாங்க. இப்படி என்ன பண்ணாங்கன்னா பேக்கிங், லேபிளிங் எல்லாத்தையுமே என்னன்னா சப்ளை செயின் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமா கொண்டு வந்தாங்க. அதாவது these all are branch of logistics, but there is a chain, ஒரு பிசினஸ் செயின் கண்டினியூட்டா போயிட்டு இருக்கு. there is a supply, ஒவ்வொரு செயின் நடந்துட்டே இருக்கு. ஒரு சப்ளை போகும்போது நெக்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு செயின் கண்டினியூஷன் போயிட்டு இருக்கு. there are some branches getting added. அப்ப அவன் என்ன சொன்னா ஓவராலா அந்த பிசினஸ் டோட்டல் என்ன சொன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜி வெர்ஷனா கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்த பிசினஸ் க்ரோ ஆச்சு. அப்படிதான் இப்படி பிசினஸ் க்ரோ ஆச்சு. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து கிளியர் டெஃபினேஷன் தான் கிடையாது. நான் என்னோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன், நீங்க உங்களோட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டிஃபைன் பண்ணிக்கிடுவீங்க. என்ன இப்ப நான் நிறைய சொன்ன சப்ளை செயின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிறைய பிசினஸ், ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வரும்போது நிறைய ஆட் அண்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஐ மே டேக் கேர் ஆஃப் ஃபியூ ஆக்டிவிட்டிஸ் இன் தட். ஏன்னா end-to-end சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் சொல்லுவோம். ஐ மே நாட் ப்ரொவைட் ஆல், பட் ஐ மே ப்ரொக்யூர் தேர்ட் பார்ட்டி. அதுக்கு டைப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம். தேர்ட் பார்ட்டி, 4PL லாஜிஸ்டிக், 3PL லாஜிஸ்டிக்ஸ்லாம். அவன் என்ன பண்றான், நான் என்னோட போர்ஷனை ஐ வில் கால் அட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். நீங்க வேற ஒரு பிரான்ச்சை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க, மேபி 2 or 3 டிரான்ஸ்போர்டேஷன், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்ப்பீங்க. நடுவில் வந்து வேர் ஹவுஸ், லேபிளிங் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஐ ஓன் மை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், யூ ஓன் யுவர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். பட் எண்ட் ஆஃப் த பிசினஸ் எல்லாமே டுகெதர் ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். ஓகேவா? இப்போ சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லும் போது ஒரே பிசினஸ் தான், ஆனா அது செயின் வந்து எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கு. ஒரு கஸ்டமருக்கு 10 சப்ளையர் இருப்பான், ஒரு சப்ளையருக்கு 10 கஸ்டமர் இருப்பான். இந்த மாதிரி இருக்கும். லைக் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அவன் 10 இடத்துல ரா மெட்டீரியல் ஆகும். அப்போ 10 சப்ளையர் வந்துருவாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை அவன் ஒரு 10 இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருப்பான். 10 டிஸ்ட்ரிபியூஷன், 10 சப்ளை, 10 கஸ்டமர். அந்த 10 கஸ்டமருக்கும் தனியா ஒரு 50 ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க. 50 ஹோல்சேல் டீலர், ஒவ்வொருத்தருக்கும் 100 ரீட்டெயிலர்ஸ் இருப்பாங்க. இப்படி இந்த செயின் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், சர்வீஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஸ்டாக், இன்வென்ட்ரி எல்லாமே வரும். ஓகேவா? அப்ப இந்த பிசினஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா போகணும்? there are n number of parties involved. This can be succeeded only if the relationship between those two parties, எந்த இடத்துல நான் வந்து கனெக்ட் பண்றேன்னா, மேபி எனக்கு ரிசீப்ட்ல ஒருத்தன் கனெக்ட் பண்ணுவேன், என்னோட அவுட்புட்ல உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுவேன். இதே மாதிரி 10 சப்ளையர் இருந்தாங்கன்னா 10 வாட்டியும் தனித்தனியா கனெக்ட் பண்ணுவேன். 10 கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களையும் தனித்தனியா கனெக்ட் பண்ணுவேன். ஸோ 1-to-1 கனெக்ஷன்ஸ் இருக்கு, 1-to-many இருக்கு, many-to-1 இருக்கு, 1-to-many இருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப், அதாவது பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். டூயிங் த திங்ஸ் இன் அ ப்ரொஃபஷனல் வே. எல்லாம் ப்ரொசீஜர்ல இருக்கு. பேமெண்ட்னா பேமெண்ட் இருக்கணும், ஆர்டர்னா ஆர்டர் கரெக்டா இருக்கணும், டேட்டா வந்து கரெக்டா சொல்லணும், பிளானிங் கரெக்டா இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலே அந்த பிளானிங், எக்ஸிகியூஷன் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா வரும். ஓகேவா? ஸோ அதனால சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி இருந்தோம். அந்த ரிலேஷன்ஷிப்ல 2 டைப்பா பிரிச்சு பார்த்தோம். சப்ளையர் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லி பிரிச்சு பார்த்தோம். சப்ளையருக்கு இன்னொரு சப்ளையர் இருப்பான், அது சப்ளையர். அதே மாதிரி கஸ்டமரோட டவுன் லைன்ல இன்னொரு கஸ்டமர் இருப்பான். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி, சப் ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி. எனக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவோம், எனக்கு அப்புறம் பாஸ் ஆகி போறத வந்து அப் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். ஸோ சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ். ஸோ சப்ளையர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்? சப்ளையருக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதனால என்னோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ சப்ளையர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு கான்செப்ட் வச்சு சப்ளையரோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம். சேம் வே கஸ்டமர்ஸ்க்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அடி வாங்கினா என்னோட பிசினஸ் அவுட், நான் வாங்கி இன்வென்ட்ரியில தான் வச்சுட்டு இருக்கணும் எல்லாத்தையும். ஸோ ஹவு டு மேனேஜ் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எஃபெக்டிவ்லி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது வந்து so far we have seen. And today we are going to see the branches. இன்னையில இருந்து branches of supply chain பார்க்க போறோம். இன்னைக்கு supply chain as a whole இது வரைக்கும் we have seen. சப்ளை செயின் என்னது, அது லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து எப்படி உருவாகி வந்தது, அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், அதுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணும், ஹவு ஷுட் வி மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் எல்லாம் பார்த்தோம்.
இப்ப இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போதே நம்ம சொல்லிட்டோம் நிறைய பிரான்ச்சஸ், இட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். லைக் எதனா பிரான்ச்சஸ் சொன்னோம்? வேர்ஹவுசிங், மெட்டீரியலிங், டிரான்ஸ்போர்டேஷன், பேக்கேஜிங், லேபிளிங் எல்லாம் சேர்ந்துதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ அதுல நெக்ஸ்ட் வெர்ஷனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரான்ச்சஸ், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் மட்டும் பார்க்க போறோம். இஸ் தட் கிளியர்மா? மேபி ஃபார் அதர்ஸ் இட் இஸ் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes சொன்ன மாதிரி தான் இருக்கும். What about Tagore? Are you able to get the crux of whatever we learned today? ஏன்னா இப்ப நான் ஸ்லைட் பார்த்தா நிறைய கவர் பண்ணிட்டோம். பட் எஸ் as a crux, ஓகே. ஸோ இன் பிட்வீன் எதுனாலும் கேளுங்க. ஏன்னா நாங்க வந்து நிறைய அதை டிஸ்கஸ் பண்ணிருப்போம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ், சினாரியோஸ் எல்லாமே வச்சு பண்ணோம். அதனால பீப்புள் தோஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் செஷன், ரைட், அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். ஸ்டில் உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பி ஒரு கனெக்ட் பண்றேன். We can explain you. Okay va? Okay. Now slides go through பண்ணிடுறேன். இதுதான் ஒரு பிசினஸ் சைக்கிள்மா. இது ஒரு சைக்கிள் நம்ம சொல்லுவோம். ரா மெட்டீரியல் இருந்து சப்ளையருக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து சப்ளையர் டு மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அங்க இருந்து ரீட்டைலருக்கு போகுது, கன்சியூமருக்கு போகுது. தென் அகைன் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் த சைக்கிள் கண்டினியூஸ். பட் இங்க என்னன்னா நிறைய செயின் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு செயின் இருக்கும். நான் வந்து இந்த சப்ளையர்னா ஒருத்தன் மட்டும் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண மாட்டேன். என்னோட ப்ராடக்ட்டுக்கு 10 ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் தேவைப்படும். ஸோ 10 பேர்ட்ட வாங்க. ஸோ இப்போ என்னோட கனெக்டிவிட்டி எப்படி நிறைய இருக்கும். ஸோ என்னோட பிசினஸ் ரொம்ப பெருசா இருக்கும். இதே மாதிரி மேனுஃபேக்சரர் இருப்பான். மேனுஃபேக்சரர் ஒரு 10 பேர்ட்ட வாங்குவான். இவன்ட்ட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஒரு 20 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், 50 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியா வச்சிருப்பான். அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு 50 ஹோல்சேலர், ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக வச்சிருப்பான். அந்த ஒவ்வொரு டீலரும் தனியா ஒரு 100 ரீட்டைலர் வச்சிருப்பாங்க. இந்த 100 ரீட்டைலருக்கு 1000 கஸ்டமர் இருப்பான். ஸோ இப்படி இந்த செயின் போயிட்டே இருக்கும். இது ஒரு சிங்கிள் பிசினஸ் சைக்கிள் சொல்றோம். பட் ஆஸ் சச்சா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் சைக்கிள் போகும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி போயிட்டே இருக்கும். அது கைண்ட் ஆஃப் பெரிய நெட்வொர்க்கா போகும். டெஃபினிஷன்ஸ், சில டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் செல்ஃப் டிஃபைன் பண்ணிக்கலாம். எல்லா காம்பினேஷன்ஸ்ல உள்ள மாதிரி நாங்க பார்த்தோம். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேக் அகைன். டைப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு 5 டைப்ஸ் பார்த்தோம். இன்பவுண்ட், அவுட்புட், ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ரிவர்ஸ்னா ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராடக்ட். அது எல்லா பிசினஸ்க்கும் தேவைப்படும். அது எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். நான் உங்களுக்கு வேணா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். 3P 4PL லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு 7R இருக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல. டு ஹாவ் அ பிசினஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா ஆர்ங்கிறது ரைட். ஓகேவா? ரைட் ப்ராடக்ட், ரைட் குவான்டிட்டி, ரைட் கண்டிஷன், ரைட் பிளேஸ், ரைட் டைம், ரைட் கஸ்டமர் அண்ட் ரைட் பிரைஸ்ல கொடுத்தோம்னா the customer will satisfied and the business is integrated. அதான் சொன்னேன். பிசிக்கல் ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் மட்டும் இல்லை, இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளோ ஆல்சோ கன்சிடர்ஸ் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் அப்படின்றாங்க. தென் அது வந்து சப்ளை செயின் எவ்வளவு வச்சு அதோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருந்தோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். மெயின்லி பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணணும். ஏன்னா when I say the business emerged and the area of scope வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த பிளானிங்கும் அந்த கண்ட்ரோலிங்கும் மட்டும் ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வேணும், இன்வென்ட்ரிக்கு தனி ஸ்ட்ராட்டஜி வேணும், லொகேஷன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும், டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஸ்ட்ராட்டஜி. எண்ட் ஆஃப் தி டே என்னோட சர்வீஸ் வந்து என்னது, கோல் வந்து என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் தான். அதுக்கு பிளானிங்கும் கண்ட்ரோலும் கரெக்டா இருந்துச்சுன்னா we can achieve that. அங்க பார்த்தோம் இன்டெகிரேட்டட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அகைன் சர்வீசஸ் வரும்போது when I do integrated level of services, one level up, அது வந்து we say as integrated பார்த்தோம். Then importance of supply chain எதனால இம்பார்ட்டன்ட்னா இது ஒரு வேல்யூ ஆடட் ஃபங்க்ஷன் ஃபார் எனி பிசினஸ், minimizing the cost, benefit to the customer, penetrating new market. இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சப்ளை செயின் பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் ஒரு ஃபர்ம், அது எதுனாலும் இருக்கட்டும், கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லாம் இருக்கும், ஏதோ ஒன்று இன்டர்னலா நான் இங்க வந்து நிறைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். என்னோட கம்பெனிக்குள்ள there are parties to whom I have to liaise and எக்ஸ்டர்னலா தான் சப்ளையர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். அங்க வந்து நான் சப்ளையர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரா இருக்கணும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரா இருக்கணும். அதை பார்த்தோம். இது அதோட எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம். இதுதான் ஒருத்தருக்கு கஸ்டமர்னா இன்னொருத்தருக்கு சப்ளையர், அந்த செயின் பார்த்தோம். இது யார் யாருக்கு என்ன பெனிஃபிட், ஆர்கனைசேஷன் என்ன பெனிஃபிட், சப்ளையருக்கு என்ன பெனிஃபிட் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
இதுதான் ஒரு ப்ராசஸ். இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். எவ்ரிவேர் ஐ ஹவ் டு மெயின்டைன் மை ரிலேஷன்ஷிப். இது சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு there are few ideas. கஸ்டமர் சர்வீஸ், எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமர் சர்வீஸ் தான் மெயின். அதுக்கு 3 ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரீ டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஒரு ஈவெண்ட் நடக்குனா அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் கரெக்டா எடுக்கணும், ஈவெண்ட்டை கண்டினியூ பண்ணும்போது வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹாவ் டு கன்சிடர், அண்ட் ஆஃப்டர் சேல் ஆர் ஆஃப்டர் சர்வீஸ் போஸ்ட் டிரான்சாக்ஷன் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஷுட் டேக் கேர் so that I can say my customer is happy. 4 P's. இது வந்து 4 P's கரெக்டா வச்சிருந்தோம்னா கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ப்ராடக்ட், பிரைஸ், ப்ரொமோஷன், பிளேஸ். இது சில ஆர்கனைசேஷன், சப்ளை செயின் சொல்யூஷன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, ஃபேமஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, நவ் கம்மிங் டு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேமா, இப்போ இட்ஸ் டைம் ஃபார் யூ ஆல் டு ப்ரொவைட் யுவர் இன்புட். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் மூச்சுடாம பேசிட்டேன், பலச ரீகால் பண்ணணும். அட்லீஸ்ட் தாகூர் ஷுட் கெட் சம் பெனிஃபிட். How many of you have seen any warehouse? சார் நான் பார்த்துட்டேன் சார். நான் இன்னைக்கு ஓகேமா, வெரி குட்மா. என்ன மாதிரி வேர்ஹவுஸ் பாத்திருக்கீங்க சார்? so that other எதுமா? ஓகே, அதாவது நீங்க வந்து இந்த கண்டெய்னர் மாதிரி இது சொல்றீங்க, அதுல வந்து பாக்ஸஸ் அண்ட் ஸ்டோர்ஸ். ஓகே, வேறமா வேற என்ன மாதிரி எல்லாம் பாத்திருக்கீங்க? someone else? நான் வந்து ஏர்போர்ட்ல பாத்திருக்கேன் சார். ஓகே, அங்க எந்த மாதிரி வேர்ஹவுஸ் இருந்துச்சு ஏர்போர்ட்ல? இந்த மாதிரி வெளிநாட்டு சரக்கு சார், லைக் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆறது, இம்போர்ட் பண்றது. ஓகே, வெரி குட்மா. ஏர்போர்ட்ல வந்து அந்த நம்ம சென்னையிலே போனீங்கன்னா மீனம்பாக்கம் இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி கார்கோ ஏர்போர்ட் தனியா இருக்கும், அங்க உள்ள வந்து நிறைய வேர்ஹவுசஸ் இருக்கும். குட். வேறமா வேற யார் யார் பாத்திருக்கா? ரைஸ் வேர்ஹவுஸ். ஓகே, அரிசி மண்டி, ரைஸ் வேர்ஹவுஸ். ஓகே, அதெல்லாம் ஸ்பெசிஃபைட் ப்ராடக்ட் வேர்ஹவுஸ்லயே வரும். வெரி குட். வேறமா? வேற பார்த்து சொல்லுங்கம்மா. ஏன்னா இப்போ நமக்கு வந்து வேர்ஹவுஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா தான் சூப்பரா இருக்கும். எப்படி அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் வேர்ஹவுசஸ் இருக்கு. அதாவது டைப் ஆஃப் வேர்ஹவுசஸ்னா டைப் ஆஃப் வேர்ஹவுசஸ் கம்மியா இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, someone said right, நான் வந்து இந்த கண்டெய்னர் இது பார்த்தேன் சார், உள்ள வந்து அட்டைப்பெட்டியில, அதாவது கார்டன் பாக்ஸ்ல வந்து குட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு. அது வந்து நீங்க ஓப்பன் யார்டு பாத்தீங்களா, இல்ல அதுக்குன்னு தனியா உள்ள வேர்ஹவுஸ்க்குள்ள அந்த கண்டெய்னர் வைக்கிற மாதிரி பாத்தீங்களா? ஹலோ, இல்லமா அது ஓப்பன் யார்டு கண்டெய்னர் வேர்ஹவுஸ் பாத்தீங்களா, இல்லனா க்ளோஸ்? ஓகே, ஓகேமா, ஓகே, வெரி குட். ஏன்னா அதுல நிறைய டைப் இருக்கு. ஓப்பன் யார்டு, கண்டெய்னர் யார்டு இருக்கு. சில இது வந்து க்ளோஸ்ல கண்டெய்னரே உள்ள கொண்டு போவாங்க. ஃபைன், இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ்னால நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்ம இப்பதான் சொன்னோம், அது ஒரு பிரான்ச் ஆஃப் சப்ளை செயின். அது வந்து சார் நிறைய இதை வந்து ஸ்டாக் பண்ணிட்டு கடைசியில வந்து தேவைப்படுறப்போ சார் சேஃபா இருக்கிற பொருள் இருக்கும். அரிசியை வந்து இப்ப வெளியில வச்சுட்டு ஒரு மாதிரி கோதுமை அதெல்லாம் வெளியில வச்சு நியூஸ்ல நிறைய சொல்றாங்க, ஃபார்மர்ஸ் கோதுமை எல்லாம் விதை வந்துருச்சு, அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு.
அதான் கோதுமை பதுக்கிறது, கோதுமை வெங்காயம் பதுக்கிடுவாங்க குடோன்ல. கரெக்ட். ஸ்டாக் பைலிங், ஓகேவா? ஸ்டாக் பைலிங் குடோன், அது ஸ்டாக் பைலிங் வேர் ஹவுஸ். எக்ஸாக்ட்லி. வேறமா வேற என்ன பெனிஃபிட்? சார் சேஃபா வைக்கலாம் சார். தேவைப்படுறப்போ தேவையான பொருள் மட்டும் எடுத்துன்னு போலாம். லைக் இப்போ 1 டன்னுக்கு வந்துச்சுன்னா லைக் 100 கிலோனா 100 கிலோவா எடுத்துன்னு போலாம் வெளியே. ஓகே சார் மார்க்கெட் டிமாண்ட் சப்ளை ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து சப்ளை பண்ணலாம் சார். மார்க்கெட்டுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வேர் ஹவுஸ் இருக்கும் எக்கனாமிக் சார். பெனிஃபிட். எக்கனாமிக் பெனிஃபிட். ஓகே. வேறமா சார் இதெல்லாம் வந்து சீசன்ஸ் தகுந்த மாதிரி வேர் ஹவுஸ் இருக்கும் சார். இந்த மாதிரி கோல்டு சீசன்ல இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும். லைக் நெக்ஸ்ட் கோல்டு சீசன் யூஸ் பண்ற மாதிரி ஸ்டோரேஜ் அந்த மாதிரி. ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுஸ். இது வந்து என்னது? ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுஸ். உள்ள அதுக்கு ஏத்த மாதிரி வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த பெரிஷபிள் குட்ஸ் இருக்குல்ல, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வைக்கிற இது வந்துதான் பெரிஷ்டு வேர் ஹவுஸ். ஓகே. வேற ரெஃப்ரிஜிரேட்டட் வேர் ஹவுஸ். அது சரி. இப்ப நான் வரேன் பாயிண்ட்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா கன்சாலிடேஷன். அது என்ன கன்சாலிடேஷன்? நிறைய, அதாவது 2 இதை சேர்க்கிற இடம் கன்சாலிடேஷன். ஓகேவா? எனக்கு வந்து நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்க. இப்ப எல்லா பார்ட்டிஸும் தனியா வேர் ஹவுஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. சோ கன்சாலிடேஷன் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா அவன் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எக்கனாமிக்கா வந்து பெனிஃபிட்டா இருக்கும். பெரிய வேர் ஹவுஸ் யாருனாலும் கொண்டு வா, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கிறேன். பிளான்ட் ஏல இருந்து வருது, பிளான்ட் பில இருந்து வருது, பிளான்ட் சில இருந்து எல்லாத்தையும் நான் வாங்கி அடுக்கி வச்சுக்கிறேன். வாங்கி மேபி எனக்கு ஒரே கஸ்டமருக்கு கூட தேவைப்படும். I send it to customer and sometimes ABC whatever, receiving from different plants and sending to some customers. அது consolidation. Break bulk. ஒரு இடத்துல வாங்கி பிரேக் பண்ணி 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தனித்தனியா கொடுக்குறது. ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட்போன்மெண்ட். இப்பதான் பார்த்தோம். எனக்கு எப்போ தேவைப்படுதோ அந்நேரம் அது வரைக்கும் நான் ஸ்டாக்ல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஐ கேன் ப்ராசஸிங் அண்ட் தென் போஸ்ட்போன்மெண்ட் டீல் டெஃபர் பண்ணி கொடுக்கறது. ஸ்டாக் பைலிங். நீங்க இந்த கோதுமை வெங்காயம், ஆக்சுவலா கோதுமை வெங்காயம் வந்து இந்த ஸ்டாக் பைலிங் கான்செப்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா ஸ்டாக் பைலிங் வந்து பேஸா அவங்க பெனிஃபிட் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, அந்த சீசனல் பிசினஸ்ல சிலது இருக்கும் தெரியுமா? ஆனுவலா ஒரு சைக்கிள் தான் வரும், இல்லைன்னா ஆனுவலா 2 சைக்கிள் தான் வரும், 6 மாசத்துக்கு ஒருக்க வரும். ஸோ அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாக் பைலிங் அந்த 6 மாசம் வர்றத நிறைய ப்ரொக்யூர் பண்ணிடுவாங்க. எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ, ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுமோ அந்த 6 மாசம் எடுத்துருவாங்க. அண்ட் தே கேன் பைல் த ஸ்டாக். ஆனா கன்சம்ஷன் 6 மாசத்துக்கு இருக்காது. ஸோ தே கேன் பைல் த ஸ்டாக் அண்ட் ஈவன் நோட் அந்த த்ரூ த இயர் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிடுவாங்க ஸ்டாக் பைலிங். பட் ஆனியன் கோதுமைலாம் ரெகுலராகவே த்ரூ அவுட் த இயர் ப்ரொடக்ஷன் இருக்கும். பட் சம்டைம்ஸ் தே மேட் இட் டு டிமாண்ட். நீங்க இன்னும் நல்லா மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா 1 இயருக்கு முன்னாடி உள்ள ப்ரொடக்ஷன் கூட வரும் நமக்கு. நம்ம நினைப்போம் இப்போ வருதுன்னு, ஆனா அது 1 இயருக்கு தாங்கும். உங்க குடோன்ல அடிக்க வச்சிருவாங்க. அதனாலதான் பதுக்குறது. Then service benefit. Spot stock. அந்த ஸ்பாட்ல இமீடியட்டா அவைலபிளா வச்சிருக்கணும். ஸ்பாட் ஸ்டாக். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி விற்கிறவங்க வேர் ஹவுஸ்ல தான் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸ்டாக் பண்ணிக்கிட்டு ஸ்பாட் ஸ்டாக் உங்களுக்கு எப்ப வேணுமோ இமீடியட் சப்ளை. அசார்ட்மெண்ட். அசார்ட்மெண்ட் சொல்றதுல வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் பேக்கிங் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. வேற வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட். அசார்ட்மெண்ட் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் வெரைட்டிஸ்
என்ன வெரைட்டிலனாலும் என்னால பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் மை வேர்ஹவுஸ். மிக்சிங் என்னது மிக்சிங்? இப்போ சில கம்பெனி இருக்கும், சில மேனுஃபேக்சர் இருப்பான். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ ஹாவ் ஒன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் சென்னை. சென்னையில மணலியில நான் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அனதர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் சம்மர். அம்பத்தூரா இருக்கும், இல்லைன்னா ஆந்திராக்குள்ள போயிடுச்சு சம்மர். இது ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறம் நான் காம்பினேஷன் பண்ணி தான் ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஓகேவா? நான் ஏதோ ஒரு ரீசனால எனக்கு இங்க ரிசோர்ஸ் இதுக்கு ஈஸியா இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு அங்க ரிசோர்ஸ் ஈஸியா இருக்கு. தென் அதை ரெண்டையுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் ஃபுல்லா இது பண்றதுக்கு ரெண்டுமே மிட்ல சென்டர் உள்ள ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வருவேன். வேற ஐ ஹேவ் டேக் சம் மை ஓன் வேர்ஹவுஸ் ஆர் பிரைவேட் வேர்ஹவுஸ் எடுத்துட்டு அங்க அந்த மிக்சிங் ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணி வி டிஸ்பேட்ச். ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். என்னன்னா என்னோட ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியல் கண்டினியூஸா தேவை. ஸோ ஐ மே நாட் ஹாவ் மச் ஸ்பேஸ் இன் மை பிளான்ட். அப்போ என்னன்னா எனக்கு நியர்பை உள்ள வேர்ஹவுஸ்ல வந்து எடுத்துட்டு பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஐ டேக் மை ரா மெட்டீரியல் ஃப்ரம் த பர்டிகுலர் வேர்ஹவுஸ். இது கீ பெனிஃபிட். இப்ப சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல உள்ளவனுக்கு இதுல என்ன ஸ்கோப்பு? இது ஒரு பிரான்ச் எடுத்தனா, ஓன் வேர்ஹவுஸ் வச்சிருந்தான்னா நல்ல சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் கரெக்டா வச்சிருக்கணும் மற்ற பிசினஸ் இருக்கக்கூடியும். இது ஏன் லாட். நான் மேபி உங்க கிளாஸ்ல சொன்னா வேற கிளாஸ்ல சொன்னா சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட் போடுவாங்க குடோன்ல. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதுவும் எஸ்பெஷலி நீங்க இந்த ஏர்போர்ட்டுக்குலாம் சொன்னீங்க, ஏர்போர்ட்ல வந்து பப்ளிக் வேர்ஹவுஸ் இருக்கும், பிரைவேட் வேர்ஹவுஸ் இருக்கும். பப்ளிக் வேர்ஹவுஸ்னா கவர்மெண்ட் ஒரு ரேட் வச்சிருப்பான், பிரைவேட் வேர்ஹவுஸ்னா நம்ம வைக்கிறது தான். அண்ட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் ப்ராப்பரா அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி பிளானிங் சரியாலன்னு வச்சுக்கோங்களேன். எமர்ஜென்சில போனோம்னா காலி நம்மகிட்ட ப்ராடக்ட் காஸ்ட் அவன் வாங்குவான். ஓகே, இப்போ டைப் ஆஃப் வேர்ஹவுஸ்க்கு உள்ள போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னா கன்சாலிடேஷன் வேர்ஹவுஸ் அப்படின்னு. ஸோ பிளான்ட் ஏல இருந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கும், பிளான்ட் பில இருந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பேன், பிளான்ட் சில இருந்து வச்சிருப்பேன், எல்லாமே கன்சாலிடேட்டடா இருக்கும். அங்க இருந்து ஐ சென்ட் டு n நம்பர் ஆஃப் கஸ்டமர், வெதர் டு A or B or கஸ்டமர் C. இது கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி தான் இந்த வேர்ஹவுஸ் வந்து. இன்னொன்னு சொன்னா பிரேக் பல்க் வேர்ஹவுஸ் சொல்லிட்டு அங்க பிரேக் பண்ணலாம், ஒரே ப்ராடக்ட் தான் வரும். அங்க இருந்து ஐ பிரேக் இன்டு கஸ்டமர் A ஆர் கஸ்டமர் B ஆர் கஸ்டமர் C. நான் ஒரு கம்பெனில உள்ள ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்குவேன். அங்க இருந்து நான் வந்து பிரிச்சு அனுப்பிடுவேன் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் வைஸா நான் பிரிச்சிருவேன். மூவிங் டு டைப் ஆஃப் வேர்ஹவுஸ். இந்த டைப்ல தான் நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா. இன்னைக்கு செஷன் ஃபுல்லா இதுதான், இந்த ஒரு ஸ்லைட்ல டைப் ஆஃப் வேர்ஹவுஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். எனக்கு நீங்க சொல்ல போறீங்க பப்ளிக் வேர்ஹவுஸ், பிரைவேட் வேர்ஹவுஸ் அண்ட் கான்ட்ராக்ட் வேர்ஹவுஸ். இந்த பப்ளிக் வேர்ஹவுஸ் சொல்றது என்னமா? ஐ நீட் சம் எக்ஸாம்பிள். கீழே உள்ளது டைப் பார்க்காதீங்க, அது கீழே உள்ளது மறுபடியும் டைப்பு. கவர்மெண்ட் ப்ரொவைட் வேர்ஹவுஸ். ஓகே, இதுல வந்து நீங்க பிரைவேட் பப்ளிக் வச்சிருக்கிறதுனால நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்க. இந்த பப்ளிக்லயும் தேர் ஆர் சம் பிரைவேட் இதுவும் இருக்கு, பட் இட் இஸ் அலௌடு ஃபார் ஆல் பப்ளிக் ஆல்சோ. ஓகே, பொதுமக்களுக்கு ஆர் ஃபார் பப்ளிக் சர்வீஸ். இதுல கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் இருக்கு. நான் தான் நினைச்சேன், ஏன்னா நீங்க வந்து மேல டாபிக் பார்த்துட்டு பப்ளிக்னா பப்ளிக், பிரைவேட்னா பிரைவேட் இது அப்படின்னு நினைச்சிருவீங்க. பிரைவேட், இந்த பிரைவேட் என்னன்னா
ஐ ஹாவ் மை ஓன் வேர்ஹவுஸ், அது பிரைவேட் வேர்ஹவுஸ். என்னோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல என்னோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கோ நான் ஒரு பிரைவேட் வேர்ஹவுஸ் வச்சிருக்கேன். இல்லதான் என்னோட பிசினஸே வேர்ஹவுஸ் பிசினஸ். ஐ ஓன் மை பிரைவேட் வேர்ஹவுஸ். இப்ப நிறைய கம்பெனிஸ் என்னன்னா ஃபேக்டரி பாத்தீங்கன்னா பெரிய ஃபேக்டரியா தான் இருக்கும். ஃபேக்டரி நீங்க அதாவது எத்தனை பேர் ஃபேக்டரி விசிட் எல்லாம் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஃபேக்டரி விசிட் போனீங்க அப்படின்னீங்கன்னா முன்னாடி உள்ள அட்மின் ஆஃபீஸுக்கும் அந்த ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரவருக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டிருப்பாங்க, நல்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸா இருக்கும். சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இங்க இடம் ஸ்பேஸ் இருக்கு, இந்த ஸ்பேஸ்லயே நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி சில இது என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா தே கிரியேட் கைண்ட் ஆஃப் வேர்ஹவுஸ் சிறுசா. அங்க இருந்து மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்றதுக்கு தே ப்ரொவைட் சம் கன்வேயர் ஆர் ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் வித்இன் த ஃபேக்டரி. ஏன்னா எவ்ரி டைம் தே cannot afford ஃபார் வேர்ஹவுஸ் காஸ்ட். அதனால உள்ளுக்குள்ளே அது பேஸ்ட் ஆன் த ஃபேக்டரி சைஸ் அண்ட் அதர்ஸ். அது எல்லாமே என்னன்னா பிரைவேட், என்னோட இதுக்கு நான் வச்சுக்கிறேன். இந்த பிளான்ட்ல வேற யாரையும் விட மாட்டாங்க. இப்போ நம்ம ஓப்பன் யார்ட்ல வந்து இந்த கண்டெய்னர் இதுக்குல அது நிறைய வச்சிருப்பாங்க. அந்த கண்டெய்னர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நிறைய சின்ன சின்ன ஆபீஸாவே அதை கன்சிடர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலயே சின்னதா கட் பண்ணி ஒரு விண்டோ போட்டு விட்டு ஏசி போட்டு விட்டுட்டு உள்ள வந்து அந்த ஷீட் அடிச்சு விட்டு சேரு டேபிள் போட்டு விட்டு ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது நம்ம பிளான்ட்டுக்குள்ள இல்ல. இப்போ நீங்க நிறைய பாத்தீங்கன்னா அவுட் சைட் தான் இருக்கு. இந்த டோல்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டோல்கிட்ட அவுட் சைடுல உள்ள டோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு அந்த சின்ன கண்டெய்னர் போட்டு அவங்க மட்டும் ஆஃபீஸ் மாதிரி ஷீட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. பட் ஓகே அது irrelevant நமக்கு. பட் ஆஸ் அ வேர் ஹவுஸ் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பெரிய வால் மட்டும் 2 சைடு எழுப்பி விட்டுட்டு மேல ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உள்ள ஸ்டாக் அடுக்கி வச்சிருவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் தே வாண்ட் டு ஸ்டாக் அவனோட ஃபேக்டரிக்குள்ளேயே தே போயிட்டாங்க. இல்லைன்னா ஃபேக்டரியில இருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் இடம் வாங்கி தே மெயின்டைன் தர் ஓன் பிரைவேட் வேர்ஹவுஸ். கான்ட்ராக்ட் வேர்ஹவுஸ், அது கான்ட்ராக்ட் வேர்ஹவுஸ் it's a kind of public warehouse but given for private use. என்னன்னா நான் ஒரு பப்ளிக் வேர்ஹவுஸ் வச்சிருக்கேன், இது யாருனாலும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு நான் சார்ஜ் பண்ண போறேன். சம்டைம்ஸ் அது எப்படி எடுத்துருவாங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க. இப்ப நான் இங்க பார்த்த முன்ன ஸ்லைட்ல கன்சாலிடேஷன் வேர்ஹவுஸ்னா இதுல யார்கிட்டனாலும் வாங்குவேன். இப்போ வந்து நீங்க 4 பேர் இருக்கீங்க, காவூர் இருக்காரு, விக்னேஷ் இருக்காரு, இம்பாலம் இருக்காரு, எனக்கு நீங்க யாரும் பிரச்சனை கிடையாது. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் அங்கங்க அடிக்க வச்சிருவேன். உங்க ஸ்டாக் வரும், அடுத்த ஸ்டாக் வரும். பட் ஒருத்தர் வந்து என்கிட்ட கான்ட்ராக்ட் கேட்ப எனக்கு உன்னோட ஒரு 3 மந்த்ஸ்க்கு எனக்கு வேணும், 6 மந்த்க்கு வேணும், 1 இயருக்கு வேணும் அப்படின்னா தென் ஐ டிசைட் ஓகே கான்ட்ராக்ட் என்னோட ரேட்டுக்கு வைக்கிறாங்க கொடுத்துடலாம். அது நான் டிசைட் பண்ணணும் பேஸா ஓகே அப்படின்னு. It's a public warehouse தான், but now I given to some private for contract. Then அது வந்து contract warehouse-ல போய் முடியும். Okay. இப்போ coming to other types of warehouses within public warehouse. ஏன்னா பப்ளிக் வேர்ஹவுஸ்ல மக்கள் வைப்பாங்க. என்ன மாதிரி வேர்ஹவுஸ்லாம் வைக்கலாம் பாருங்க. ஜெனரல் மெர்ச்சன்டைஸ், ஜெனரல் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னா மேக்சிமம் இந்த க்ரோசரி ஜெனரல் உள்ள ப்ராடக்ட் நீங்க வந்து ஒரு ஜெனரல் மெர்ச்சன்ட் ஷாப் அப்படின்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே அங்க இருக்கும். இது வந்து என்னன்னா நிறைய ரெக்யூர்மெண்ட் இருக்கும், நிறைய ரெக்யூர்மெண்ட் இந்த மாதிரி வேர்ஹவுஸ்க்கு. ஏன்னா இட் இஸ் ஹைலி கன்சியூமபிள் பை கஸ்டமர்ஸ். நீங்களும் நானும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நிறைய கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் லைவ்ல. சோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷன் நிறைய போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் விற்கலனாலும் நாளைக்கு விற்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்டாக் எக்ஸஸா போச்சுன்னா அவன் ஃபேக்டரியில் வைக்க முடியாது, நேராக வேர்ஹவுஸ் கனி போட்டுருவான். வேர்ஹவுஸ் கனி போட்டு அங்கே போட்டோம். ஸோ இது வந்து நிறைய இதுக்கு ஜெனரல் மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்னு சொல்லி வச்சுட்டே இருப்பாங்க. இது பெருசா அவங்க வந்து வேற எதுவும் மாட்டாங்க, வந்தா கிளியர் பண்ணி விடுற மாதிரி நிறைய வச்சுட்டே இருப்பாங்க.
இதுக்குள்ள வந்து மேக்சிமம் வேற ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுக்க மாட்டான். அந்த லேபிளிங் சில வேர்ஹவுஸ்ல வந்து உள்ளே எடுப்பாங்க. லேபிளிங் எடுக்கிறேன், நம்ம வந்து இந்த மிக்சிங் அதெல்லாம் பார்த்தோம். லேபிளிங் எடுக்கிறேன், பேக்கிங் பண்றேன், இதுல மேக்சிமம் இந்த மாதிரி ஜெனரல் மெர்ச்சன்டைஸ்ல எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வரணும், நீ வந்து ஜெனரல் மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட் இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணும்போது நீ வா கொண்டு போ, வரும், குயிக்கா மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு. ஏன்னா இது வந்து ரெகுலர்லி கன்சியூம்டு ப்ராடக்ட். என்னோட ப்ரொடக்ஷன் சம்டைம்ஸ் அதிகமாகுது, சில இடத்துல வந்து டிலே ஆகுது. அப்போ அந்த டைம் ஐ வாண்ட் டு ஸ்டாக் மை ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது மட்டும் ஐ யூஸ் திஸ் ஜெனரல் மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட். பட் இது நிறைய இருக்கும், நிறைய ரெக்ரூட்மெண்ட் வரும். எல்லா இடத்துலயும் இந்த எப்பவுமே டிமாண்ட் சப்ளை வந்து 100% மேட்ச் பண்ணி எந்த கம்பெனிஸும் போகாது. அப்படி போயிட்டே இருக்கும். ஃபோர்காஸ்ட்க்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் எப்பவுமே there will be variances which we can see. ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுஸ் ஒருத்தர் சொன்னீங்கம்மா, ஏன்னா நான் எதிர்பார்க்கல நீங்க இந்த இதை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுஸ் இது யாராச்சும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுஸ் ஒருத்தர் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி உள்ள கூலு சில்னஸ்ன்னு. Have anyone seen this? சொல்லுங்கம்மா. சார் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கோல்டா தான் எப்பவுமே ஸ்டோரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்க வந்து சம்மர் சீசனா இருக்கும் அந்த இடத்துல. அண்ட் அது வந்து கோல்ட் சீசன் வர்றப்போதான் அந்த அந்த ப்ராடக்ட்ஸுக்கு சேல்ஸ் ஆகும். சோ அது வரைக்கும் வந்து ஸ்டோரேஜ் பண்றப்போ வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சாங்கன்னா கெட்டு போயிடும் அவங்க சேல்ஸ் பண்றதுக்குள்ள. சோ அதுக்காக வந்து ஸ்பெஷலைஸ்டா செஞ்சதுதான் இந்த ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க அத. சோ தட் கோல்ட் சீசன் அந்த சீசன் வர்ற வரைக்கும் அது தாக்கு பிடிக்கிற மாதிரி. வெரி குட்மா, எக்ஸலண்டா சொன்னீங்க. இப்போ சில மெடிக்கல் ப்ராடக்ட் இருக்கு, ஓகேவா? நம்ம சும்மா நமக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தசாவதாரம்ல கமல் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து ஐஸ்குள்ளதான் வைக்கணும், பிலோ சம் டெம்பரேச்சர் இட் கெட் எக்ஸ்ப்ளோஸ் அப்படின்னா. இது இங்க எக்ஸ்ப்ளோஸ் ஆகாது, பட் என்னன்னா கெட்டு போயிடும். ஸோ இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் இன் சம் கோல்டு. பெரிய நம்ம -டிகிரிக்கெல்லாம் அதை யோசிக்க வேண்டாம், சம் சில்னஸ்ல இருக்கணும். கிளைமேட் வந்து இந்தியன் கிளைமேட்டுக்கு ஒத்து வராது, இந்தியா இஸ் வெரி ஹாட், ஒத்து வராது. இது வந்து சில ப்ராடக்ட்டுக்கு. பட் இந்த ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுஸ் நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா பெரிஷபிள் ப்ராடக்ட் நான் சொன்னேன். இப்போ சின்ஸ் ஐ வாஸ் இன் டியூட்டுக்குரின், நாங்க அந்த ஃபீல்டுல இருந்ததுனால உள்ள போயிருக்கோம். ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுஸ் உள்ள இருக்கும். மீன்லாம் இருக்கு தெரியுமா? மீன் எல்லாத்தையுமே தே டு எக்ஸ்போர்ட். மீன் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இங்க கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க மீனை. நான் ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்தேன்னா மீன் என்ன ஆயிரும், கருவாடாயிரும். சோ கெட்டு போயிருக்கூடாது. மீனாவே அப்படி இருக்கணும். பிடிச்சிட்டு வந்தது அப்படி காலையில கொண்டு வாங்க, அந்த வட்டம் சொல்லிட்டு கொண்டு வாங்க, நேர கொண்டு போறாங்க. ஒரு 2 பெரிய இது இருக்கு, டைமண்ட் சீ ஃபுட்ஸ், நிலா சீ ஃபுட்ஸ் சொல்லிட்டு. உள்ள கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா அப்படி. நாங்க வந்து அங்க வந்து சில பேட்சஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபேக்டரி விசிட்டுக்குலாம் நாங்க கூட்டிட்டு போவோம். ஃபேக்டரி விசிட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபேக்டரி ஸ்கீம் கூட்டிட்டு போனோம், நிலா சீ ஃபுட்ஸ், டைமண்ட் சீ ஃபுட்ஸ். we will allow them inside. அந்த இதே மாதிரிதான் கண்டெய்னர் மாதிரி தான் உள்ள இருக்கும். உள்ளக்குள்ள வந்து அவ்வளோ சில்னஸ், ஃப்ரீஸ். உள்ள போயிட்டு ஒரு 1 மினிட் உள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை லாக் பண்ணிடுவோம். பசங்க உள்ள விட்டோன்னா அப்படி விரைச்சு விடுவானுங்க, அவ்வளவு சில்னஸ் இருக்கும். ஏன்னா அது எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ற ரெஃப்ரிஜிரேட்டர். அந்த ப்ராடக்ட் கெட்டு போகாம இருக்கணும்னா அதுதான் வழி. அது என்னைக்கு எக்ஸ்போர்ட் போகும் தெரியாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் சொல்லுவாங்க. மேபி 10 நாள் கழிச்சிருக்கும், 15 நாள் கழிச்சிருக்கும். எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸ்மெல்லு வேற, அது வேற. பட் மீன், நண்டு நிறைய இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் பண்ணுவாங்க பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்குன்னு உண்டான பேக்கிங் இது இருக்கும், கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கும்.
உள்ள அப்படி சில்னஸோட வச்சு அந்த சில்னஸ் போகாம அப்படி பேக்கிங் பண்ணி கொண்டு போவாங்க எக்ஸ்போர்ட். மேபி இந்திரன் சந்திரன் படம் யாராச்சும் பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் பழைய படம் தான், கமல் படம். யாரும் பார்த்து தில்லுமுல்லுல அந்த பேர் வரும் சார். ஓகே, எனக்கு அது தெரியல. பட் இந்திரன் சந்திரன்ல சூப்பர் ஸ்டார் ஒரு நடிச்சிருப்பாரு. கமல். ஓகே, எனக்கு நான் படம் பார்த்திருக்கேன், பட் அந்த பேர் வர்றது எனக்கு ஞாபகம் இல்ல. ஓ ஓ, அவனோட பேர் இந்திரன் சந்திரன், ரஜினியோட பேரு அதுல. ஓகே, அதாவது இந்திரன் சந்திரன் ஒரு படம் இருக்கு, அதுல வந்து கமல் டபுள் ஆக்ட். அதுல வந்து ஒரு கமல் கொண்டுட்டு அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வேர் ஹவுஸ்ல தான் வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த மீல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, மாமிசம். இது அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல உள்ள அப்படியே வச்சிருப்பாங்க, டெட் பாடி அப்படியே இருக்கும். ஸோ அதனால நீங்க பார்த்துருக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ ரியலா யூ கேன் விஷுவலைஸ் ஹவு இட் இஸ் அப்படிங்கிறதுக்கு அது நான் சொன்னேன். ஸோ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வேர் ஹவுஸ்ல அப்படி இருக்கும். ஓகே, ஓப்பன் யார்டு இருக்கும். ஓப்பன் யார்டை அவங்க வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் யார்ட்ல கண்டெய்னர் வச்சுட்டு அது வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். லிக்யூட ஸ்டோர் பண்றது நான் இந்த மாதிரி ஓப்பன் யார்ட்லயோ இல்ல பட் அதே கண்டெய்னர் வருது அப்படின்னா அதுக்கு ஸ்டோரேஜிங்னு சொல்றதுக்கு வந்து பெரிய வெசல் இருக்கணும், பெரிய டேங்க் மாதிரி கெப்பாசிட்டி தான் அவங்க வச்சுக்கணும். அப்போ அவன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி சில ஆசிட்ஸ் ஆர் லிக்யூட்ஸ் உள்ள இதை வந்து ஸ்டோரேஜ் யார்டு அப்படின்னு போட்டு வச்சிருப்பான். அங்க என்ன பண்ணிருப்பானா இதுக்குன்னு ஸ்பெசிபிக், இது வந்து ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் தான், ஸ்பெஷல் கமோடிட்டி. ஏன்னா சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன் இல்லைன்னா ஃபெரிக் சல்ஃபேட்னு ஒரு இது தயாரிப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவோம்னா ஹைலி அசிடிக் தான், பட் நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா, டு நியூட்ரலைஸ் சில ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த கெமிக்கல் தேவைப்படும். அப்போ ஃபெரிக் சல்ஃபேட் ஸ்டோரேஜ் யார்டுன்னு வச்சிருப்பாங்க. அங்க உள்ள டேங்கர்ஸ் அதை நீங்க பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு எப்படி அசைன் பண்ணுவீங்கன்னு தெரியல. டேங்கர் வேற ஒண்ணு இல்லை, நம்ம மாடிக்கு போனோம்னா வாட்டர் டேங்கர் இருக்குல்ல, ஒரு கருப்பு கலர் சிம்டெக்ஸ் டேங்க் வச்சிருப்போம்ல, இது அதே மாதிரி கிரவுண்ட் பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு 1000 மீட்டர் கியூப் பண்ணுவாங்க. ஒரு மீட்டர் கியூப்ங்கிறது 1000 லிட்டர். ஓகேவா, 1000 மீட்டர் கியூப் லிக்விட் ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் ஸ்டோரேஜ் யார்டுனா அதுவும் கைண்ட் ஆஃப் வேர் ஹவுஸ் தான். அங்க அந்த மாதிரி லிக்விட் ப்ராடக்ட் சேவ் பண்ணி வைப்பாங்க. அது ஸ்பெஷல் கமோடிட்டி. அதை யூஸ் பண்ணாலும் நான் வேற ஒரு லிக்விடையும் யூஸ் பண்ண முடியாது. இது ஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் கமோடிட்டி. இப்ப இந்த கெமிக்கல்ஸ் ஊத்துறதுக்கு எப்படிமா ஸ்டீல் கூட ரியாக்ட் ஆகாத கெமிக்கல்ஸ் ஸ்டீல் இதுல நிறைய உள்ள ஒரு கோட்டிங் மாதிரி எல்லாம் கொடுத்து இப்ப பிளாஸ்க்கு ஒரு கோட்டிங் கொடுக்குறாங்களா சார், அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க சார். சல்ஃபியூரிக் ஆசிட்ன்ற மாதிரி சிலதெல்லாம் அதான் அதுக்கு அந்த டெம்பரேச்சர் கூட ஒரு பெரிய ரப்பர் மாதிரி லேயர் இருக்கும். அது ஆக்சுவலா ரப்பர் கிடையாது, ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சிந்தெட்டிக் which is not ரப்பர் கிடையாது erodible. சார், சிலிகான் சார். சிலிகான் தான் எந்த கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகாத ஒரு கெமிக்கல் தான் சிலிகான் சார். அதான் அது இல்ல, சிலிக்கான்லயே நிறைய டைப் இருக்குமா. அது அதான் வந்து ஒரு சிலிகான் பிளாக் கொடுத்திருப்பாங்க உள்ள. லேயர் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த வெரைட்டிஸ் கேட்டனா அந்த அதுக்குன்னு சில ப்ராடக்ட் கொடுக்குற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்
மண்ணுக்குள்ள போக கூடாது. சோ அதுக்குள்ள இந்த லேயர் விரிப்பாங்க. அந்த இதே கிரவுண்ட் இப்ப வாட்டர்ல சொன்ன எல்லாம் பிளாஸ்டிக் கெமிக்கல் பரவக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ஊத்துவாங்க சார். அது அந்த மண்ணை புடிச்சிக்கிறதுக்காக வெளியில இதை விடாம அந்த போட்டு chemical. வெளியே அதை போட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுருவாங்க கரெக்ட். ஆமா சார். அதுதான் அதுல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ இது இந்த ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய இருக்கு. எப்படின்னா ஸ்பெஷல் இந்த கமோடிட்டில ஒண்ணும் இல்ல. இந்த இந்த மரம் நான் திரும்ப ப்ராசஸ் பேசுறேன். பண்ணாதனால தான் சார் அந்த இது தூக்குனாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸ்டெர்லைட் காப்பர் வந்து ஸ்டெர்லைட்டியா? அப்படியே வேஸ்டா தண்ணியிலயும் கிரவுண்ட் வாட்டர்லயும் கலந்து மாறிடுதுன்னு. ஓகேவா? ஆக்சுவலி நான் வந்து ஸ்டெர்லைட்ல ஒர்க் பண்ணேன். மேபி ரியல் இஷ்யூஸ் வேறமா. ஓகேவா? ரியல் இஷ்யூஸ் வேற. நான் வந்து ஸ்டெர்லைட்ல வந்து ஆல் ஒரு ஆனா சில பேர் அப்படி ரொம்ப சொல்றாங்க, டீடைலா நான் பண்ணேன். அதனால கேள்விப்பட்டேன். தான் எனக்கு கரெக்டா தெரியாது. இல்ல இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குமா அதுல. இஷ்யூஸ் வந்து பொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் தேர். பட் நாட் ஓன்லி பொல்யூஷன். பொல்யூஷனோட பொலிட்டிக்ஸ் ஜாஸ்தியாங்க. ஓகே சார். இனிஷியலா நீங்க சொன்னது ரொம்ப நடந்ததுமா. இனிஷியலா வந்து அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இருந்தது. பட் தே ரெக்டிஃபைட் a lot. 100% பொல்யூட்டடா இருந்ததை ஓப்பனர்லாம் அட்லீஸ்ட் 95% they recovered. 100% பொல்யூட்டட 95% they recovered. இன்னொரு 5% தான் இருக்கும். பட் அதுக்குள்ள கம்பெனிலேயே கொஞ்சம் தப்பு இருக்கு. அது நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாது. கம்பெனிலேயே there are lot of mistakes. இருக்கிற ப்ரொடக்ஷன் அப்படி டபுள் ஆக்கணும்னு போனாங்க. டபுள் ஆக்க போகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இதே மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்ன பயம்தான் ஊருக்குள்ள. டெஃபினட்டா ஊரு பொல்யூட்டட் ஆகும். அவங்க இல்ல நாங்க இவ்வளவு இதே சேஃப்டி பண்ணோம். நாங்க மக்கள் எல்லாம் கொந்திக்கிறவங்க. இந்த உடனே இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இதான் கை உள்ள குதிரா பிரச்சனை கிளம்புனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாண்டாங்க. ஸோ இட் இஸ் லைக் தட். பாப்போம் என்னன்னு தெரியல. அகைன் அட்லீஸ்ட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வராம இருந்ததுன்னா லாஸ்ட் ஜூன்ல கண்டிப்பா ஸ்டெராய்டு ஓபன் ஆயிருக்கும். பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்ததுனாலதான் அது க்ளோஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஏன்னா இப்போ இங்க எதுவுமே நாட்டுல ஓபனா பேச முடியாது நம்ம. என்ன செய்ய, பட் நாட்டுல நடக்கிற எதுவுமே வந்து பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் தனி ஒருவன் படத்துல பாக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. முன்னாடி இங்க ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா பின்னாடி பல விஷயம் நடக்கு. அதோட அவுட்புட். அதனால we cannot go blindly with water. ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்டு ஜட்ஜ்மெண்ட் தான். இன்னைக்கு திறக்கணும்னு சொல்றது அவங்கதான், திறக்க கூடாதுன்னு சொல்றது அவங்கதான். சோ நம்ம கையில இல்ல. சரி ஓகே, அது நமக்கு டிஃப்ரெண்ட் டாபிக். அது நல்லதா கிட்டதானே. பட் என்னன்னா நான் கமிங் டு அதர் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நம்ம இப்போ நீங்க கார்கோ சொன்னீங்க ஏர்போர்ட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அதுக்கு ஏத்த மாதிரி வேற வச்சு பண்ணீங்க. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 டைப்பா இருக்கும். ஒன்னு வந்து கார்கோ, என்னன்னா ரியலா இம்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் போறதும் வர்றதும். இன்னொன்னு கஸ்டம்ஸ்குள்ள வச்சிருப்பான். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸ்னு ஒண்ணு தனியா இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுல வந்து என்னன்னா ஒண்ணு வந்து ப்ராடக்ட கரெக்டா அதெல்லாம் பாண்டட் வேர் ஹவுஸ்ல வரும். என்னன்னா பாண்டு கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை நான் திருப்பி என்ன சொல்றேன் என்ன பாண்டுன்னு. இங்க என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டம் சீஸ் பண்ண ப்ராடக்ட் கொடுக்கலாம். அதுல சும்மா ஒரு குடோன்குள்ள போட்டுருவான். அதுக்கப்புறம் அங்க கஸ்டம்ஸ் ஆப்ஷன் சேல் அது இதுன்னு சொல்லி போயிடும். இப்ப இந்த ஸ்பெஷல் கமோடிட்டில இங்க வருவோம். சில ப்ராடக்ட் இப்ப இந்த வுட் இருக்கு, மரம், பெரிய பெரிய மரம் இருக்கும். அதுக்கெல்லாம் அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஓப்பன் ஏர்ல தான் போட்டு வச்சிருப்பான். கேட்டா அங்க வேர் ஹவுஸ்ல இருக்கு, இல்ல யாருன்னு பேர் சொல்லிடுவானுங்க. ஓகேவா? ரெண்டாவது, இப்போ இந்த தூத்துக்குடியை சுத்தி உள்ள ஊர்ல பாத்தீங்கன்னா உப்பளம் எக்கச்சக்கமா இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, சால்ட் ஃபேக்டரிஸும் அங்க நிறைய உண்டு. தூத்துக்குடி சுத்தி உள்ள சின்ன சின்ன ஊர்ல சால்ட் ஃபேக்டரி நிறைய இருக்கும். ஏன்னா சால்ட் நம்ம வந்து உப்பளத்துல இருந்து எடுக்கிற சால்ட்டை டைரக்டா அப்படி நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம். அதை திருப்பி சால்ட் ஃபேக்டரிக்கு போய் ப்ராசஸிங் பண்ணி பேக்கெட்ல நமக்கு வந்து உப்பா வருது. பியூரிஃபைடு உப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான், அந்த சால்ட் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸ்டோர் பண்றதை என்ன பண்றான் அப்படின்னா 2 மாதிரி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஒண்ணு அன்ப்ராசஸ்டு சால்ட், இன்னொன்னு ப்ராசஸ்டு சால்ட். ரெண்டுமே ஓப்பன் ஏர்ல தான் கிடக்கும். அன்ப்ராசஸ் சால்ட் எப்படி கிடக்கும்னு நினைக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. வெறும் தரனா சிமெண்ட் ஃப்ளோர் கூட போட்டு வச்சுக்க மாட்டான். அப்படியே அந்த கருப்பு மண் இருக்கும், அங்க வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவன் திருப்பி ப்ராசஸ் பண்ண போறான்ல, அவன் எதுக்கு அதுக்கு பாதுகாப்பு சும்மா அப்படி போட்டு வச்சிருவான். அதை கவர் பண்றதுக்கு அதிகபட்சம் என்ன பண்ணுவான்னா, மழை வந்துடக்கூடாது, வெயில் காலத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டான், அப்படியே ஓப்பனா போட்டு வச்சிருப்பான். திறந்துதான் கிடக்கும் எல்லாம். டார்பாய் போட்டு வச்சிருப்பாங்க சார். மழை காலத்துல
தார்பாலின், மழை காலத்துலன்னா அந்த தார்பாலின் போடுவாங்க. ஏன்னா இது காத்துக்கெல்லாம் பறக்காது, அவ்வளவு கல்லு கிடக்காத இருக்கும், இறுகி போய் தான் இருக்கும். எடுத்து ஃபர்ஸ்ட் தூர்வாரி போட்டு அடிக்கிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அப்படி கொஞ்சம் இறுகி இருக்கும். தார்பாலின் போடுவாங்க, அந்த பிளாஸ்டிக் தார்பாலின். முன்னாடி வந்து ரியல் தார்பாலின் இருக்கும், இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் ப்ளூ கலர் ஷீட் இருக்குல்ல அதை போட்டு சைட்ல எல்லாம் கட்டி வச்சிருவாங்க. நனையக்கூடாது, அது ஒண்ணுதான் கான்செப்ட். மத்தபடி அவங்க வந்து அந்த ஸ்டோரேஜுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் செலவழிக்க மாட்டாங்க. இது ப்ராசஸ் ஆகி வர்றது பேக்கிங் ஆச்சுன்னா தென் அதுக்கு ஷெட் வச்சிருப்பாங்க. அந்த ஷெட்டு எப்படின்னா பெருசா ஃபுல்லி கவர்ட் எல்லாம் கிடையாது. எப்படி வச்சிருப்பாங்கன்னா பில்லர் வச்சு போட்டுருப்பாங்க. பில்லர் வச்சு போட்டு ஹாஸ்பிட்டல் ஷீட் மேல அப்படி கவர் பண்ணி விட்டுருவாங்க. they ensure water at any cost is not flowing in, அவ்வளவுதான். ஏன்னா அது சின்ன சின்ன பேக்கெட்டா போட்டு அதுக்கப்புறம் அது பெரிய பண்டில்ல போட்டு தென் அது அந்த இதுக்குள்ள ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. அதை ஹேண்டில் பண்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சில வேர்ஹவுசஸ் இருக்கு, அங்க வந்து இந்த தாது பொருள், இதே ஸ்டெர்லைட்டே எடுத்துக்கிடும். ஸ்டெர்லைட்ல வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு வர்றது வந்து மண்ணு தான் வரும். அந்த மண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அது காத்துக்கெல்லாம் பறந்துடும். ஸோ ஃபுல்லி கவர்டா இருக்கணும், ஃபுல்லி கவர்டா இருக்கணும். ஜன்னல் கூட இருக்காது, மேல ஒரு பெரிய இது கூட இருக்காது, சீலிங் போறதுக்கு ஒரு ஓட்டை கூட இருக்காது. ஏன்னா அது அகைன் ஹசார்டஸ். அந்த மண் வந்து ஹசார்டஸ், அதுல ஏகப்பட்ட ஹசார்டஸ் மெட்டீரியல் இருக்கு. ஸோ அந்த டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணோம்னா அது வந்து நமக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, கார்சினோஜெனிக் ஏஜென்ட். அதனால அந்த இது எல்லாத்தையும் என்ன போனா மாஸ்க் இல்லாம யாருமே போகக்கூடாது, கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கணும், காகிள்ஸ் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், எல்லாமே போட்டுக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஹசார்டஸ் மெட்டீரியல், ஸ்பெஷல் கமோடிட்டி. இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா தான் பண்ணணும், கையாலே தொட விட மாட்டாங்க. ஆனா இங்க வேலை பார்க்கறவங்க எடுப்பாங்க, அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ஏன்னா கையில எடுத்து பார்த்து சொல்லுவாங்க இதுல காப்பர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு விஷயம். பட் ஹவு டு ஹேண்டில் தீஸ் ஆர் ஸ்பெஷல் கமோடிட்டி. ஸோ கன்வேயர்ல போடுவாங்க, ஓகேவா. அங்க இருந்து ஒரு கன்வேயர் பெல்ட் வச்சிருப்பாங்க, ஒரு மோட்டர் ஓடும். ஸோ கன்வேயர்ல போகும், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஃபுல்லாவே எப்படின்னா கன்வேயர்ல போகும். கம்மிங் டு பாண்டட் வேர்ஹவுஸ். பாண்டட் வேர்ஹவுஸ் அப்படின்னா கவர்மெண்டோடது பாண்ட். என்னன்னா இப்போ இந்த கஸ்டம்ஸ்லயோ இல்லைன்னா பேசிக்கா கஸ்டம்ஸ் தான், அது வந்து ஏர் கார்கோவா இருக்கட்டும் இல்லைன்னா ஷிப்மெண்ட் ஹார்பர்ல இருக்கட்டும், கஸ்டம்ஸ் போர்ட் ரெண்டுலயுமே இருக்கும். இங்க என்ன ஆகும்னா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி மூலமா தான் இது கிளியர் பண்ண முடியும். குட்ஸ் வந்தது அப்படின்னா நான் வந்து மேபி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இம்போர்ட் பண்ணாலும் சரி அங்க நான் பண்ணணும். சில நேரம் எனக்கு ஷிப்மெண்ட் டிலே ஆகும், அப்ப நான் என்ன பண்ணணும், குட்ஸை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாக் பண்ணணும். அங்க உள்ள பிரைவேட் வேர்ஹவுஸும் இருக்கு, அதுல தனியா கான்ட்ராக்ட் வேர்ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு, அதுலயும் நான் ஜென்ரேட் பண்ணலாம். சில நேரம் கவர்மெண்ட் பாண்டட் வேர்ஹவுஸ் இருக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட் பாண்டட் வேர்ஹவுஸ் எந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியல்ஸை ஸ்டாக் பண்ணணும், ஆனா எனக்கு இப்போ கன்சம்ஷன் இல்லை. எப்படி இப்போ எனக்கு கன்சம்ஷன் இல்லை, அப்ப நான் எக்ஸைஸ் டியூட்டி கட்டி எடுத்துட்டு போனோம், கஸ்டம்ஸ்க்கு டியூட்டி கட்டி தான் எடுத்துட்டு போனோம். அப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு நான் கெட்டி எடுத்துக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அந்த பாண்டட் வேர்ஹவுஸ்ல வைக்க சொல்லிட்டு 3 வருஷம் வரைக்கும் அவன் டைம் கொடுப்பான். And there are few products for which they allowed for 5 years. பாண்டட் வேர்ஹவுஸ்ல வச்சுட்டு அதுக்கு ரெண்ட் பேமெண்ட் எல்லாமே உண்டு, கவர்மெண்ட்டுக்கு போகும். பட் அந்த இது எடுக்கணும் அப்படின்னா நான் எக்ஸைஸ் டியூட்டி எப்போ கெட்டுறனோ அதுக்கப்புறம் கெட்டி எடுத்துட்டு போற மாதிரி வரும். அதுதான் பாண்டட் வேர்ஹவுஸ். There is a bond executed between government and a importer. ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சர், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹவுஸ் ஹோல்டு ஃபர்னிச்சர்ஸ்னா என்னெல்லாம் வரும்? wooden furnitures, எக்ஸாக்ட்லி ready-made wooden furnitures. ஓகே, சோ இப்போ அதுதான் சார் நிறைய பாதுகாக்க வேண்டியது இருக்கும். எப்படிமா ரெடிமேட் உடன் ஃபர்னிச்சர்ஸ் தான் அதிகமா பாதுகாக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மரத்துல எதனாச்சும் பூச்சி பூந்துட கூடாது, அந்த மாதிரி வாட்டர் பட்டா ஒரு மாதிரி ஆயிடும், அதெல்லாம் தான் சார், அதுதான் பத்திரமா பாத்துக்கணும். கரெக்ட்மா.
மேபி இப்போ உள்ள சினாரியோல இந்த பூச்சி எல்லாம் ரொம்ப வர்றது இல்லம்மா. ஓகேவா? மேபி ரொம்ப உளுத்து போயிடுச்சு, பழைய ஸ்டாக்கா இருந்து மரம் இத்து போனா மட்டும்தான் அந்த அரிச்சு போற கான்செப்ட்லாம் வரும். பட் மேபி நம்ம வந்து ஃபர்னிச்சர் எடுத்துக்கிறோம், இதுக்குன்னு அவங்க அந்த ஸ்பெஷலைஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வார்னிஷ் அது இதெல்லாம் பண்றாங்களா, ஸோ அதனால இதெல்லாம் வராத மாதிரி பாத்துக்கிடுவாங்க, ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அந்த மரம் வந்து எங்கன்னா இது வுட்டு வச்சு பண்ற இடம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க தாம்பரத்துல கூட ஒரு இடம்லாம் இருக்கு. ஹவு டு தே டூ? அவன் வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து சரவணா ஸ்டோர்லயோ இல்ல சத்யா ஏஜென்சிலயோ போய் பர்னிச்சர் பாக்குறோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட். அதுக்கு அவன் வந்து எங்க இருந்து வாங்கலாம், இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. இங்க தனியா நிறைய பேர் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பான். குவாலிட்டி ஒவ்வொரு வுட்டுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி மாறிட்டு இருக்கும். பட் எப்படின்னா அது கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் ஏரியா மாதிரியே தான் இருக்கும். அவனோட ஆஃபீஸ் எல்லாம் சின்னதா உள்ளே ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி போட்டு வச்சிருப்பான். மரம் இப்ப எல்லாமே மிஷின் கட்டிங், எல்லாமே மிஷின் கட்டிங், அது பாட்டு மிஷின் நடந்துட்டு இருக்கும். அவங்க அந்த டிசைனை கொடுத்து சிஸ்டம்ல டிசைன் கொடுத்து மிஷின் போட்டு விட்டாங்கன்னா மிஷின் அப்படியே ரன் பண்ணும். வேற ஒண்ணுல வீட்டுக்கு ஒரு கதவு செய்யணும் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்றது அவன்கிட்ட போய் கொடுத்தானா கொடுப்பான், என்ன டிசைன் வேணும். எனக்கு கதவுல பிள்ளையார் படம் வேணும், சரஸ்வதி படம் வேணும் கேட்டாங்கன்னா அதுதான் மிஷின் தான் கட் பண்ணும். அப்படியே கிளீனா திக்னஸ் எல்லாம் கொடுத்துருவோம், அந்த இது கொடுத்தோன்னா கட் பண்ணும். ஓகே, இது எல்லாத்தையும் எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே தே ஸ்டாக் இட் இன் செப்பரேட். ராயல் ஃபர்னிச்சர்ஸ்னு ஒன்று இருக்கு, மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தே மெயின்டைன் தர் ஓன் ஃபர்னிச்சர் குடோன். ஏன்னா அவனோடது ராயலா இருக்கும். உண்மையிலேயே ராயல் ஃபர்னிச்சர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டடு, நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே உடன் ஃபர்னிச்சர்ஸ்ல தே டூ டாப். பட் நாட் ஓன்லி உடன், பட் இப்ப அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதுல இப்ப ஏன்னா எல்லாமே நம்ம சோஃபா மாதிரி மாடல்ல மாறிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த உடன்லயே மேல இந்த சோஃபாக்குண்டானதெல்லாம் வச்சு தேர் டெலிவரிங். அப்போ அதுக்கு தனி அதுல வந்து வேற ஒரு ப்ராடக்ட் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த இதுல வந்து குஷன் இதெல்லாம் வைக்கிறதுல மேபி கண்டாமினேஷன் ஆச்சுன்னா என்னோட டோட்டல் காஸ்ட் அவுட் ஆகும். இதுல ஏன்னா எனக்கு இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு குவாலிட்டி, இன்னொன்னு அட்ராக்ஷன். வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் கொண்டு வந்து ஸ்லைட்டா கண்டாமினேஷன் ஆகுது அண்ட் அகைன் இந்த மாதிரி சோஃபா இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா டேமேஜஸ் ஃபிக்ஸ், பாசிபிலிட்டிஸ் ஹை. வேற ஏதோ ஒண்ணு பட்டு லைட்டா இழுத்து விட்டுனா கூட டோட்டல் காஸ்ட் வேஸ்டா போயிடும். So they maintain a separate warehouse for these type of product, household and furnitures. They maintain. இப்போ இதே இது பாத்தீங்கன்னா ராயலோ ஃபர்னிச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும், நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பெங்களூர்ல இருக்கு ராயலோ ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான், எக்ஸ்ட்ரா ஒரு ஓ சேர்த்து விட்டுருப்பான். இவன் ஒரு ப்ராடக்ட் 35,000 ரூபாய் சொல்றான் அப்படின்னா அவன் இவன்ட்ட ப்ராடக்ட் வந்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கிடைக்கும் ராயலோ அப்படின்னு. ஏன்னா the quality differs. நம்ம அதை பாக்குறதுக்கான அட்ராக்ஷன் இருக்கும். குவாலிட்டி வந்து நம்ம மரத்துல இப்போ வந்து என்னன்னா முன்னாடி ஃபுல்லாவே மரத்துல தான் வாங்கினாங்க, இப்போ நம்ம எல்லாருமே ஸ்டீலு அப்படி இப்படின்னு போயிட்டோம். பட் இஃப் நவ் வி வாண்ட் டு கோ அண்ட் பை ஃபர்னிச்சர், இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மறுபடியும் மாறுது உடன் வாங்குறதுக்கு. வி ஹவ் டு என்ஷூர் இட்ஸ் த ரைட் குவாலிட்டி. அவன் சொல்லிடுவான் சார் இதெல்லாம் தேக்கு சார் அப்படின்னு. ஒரு காலத்துல தேக்குக்கு வந்து பயங்கர டிமாண்டு, இது தேக்குல போட்டுருக்காங்கடா தேக்கு மரண்டா அப்படின்னு. இப்ப தேக்கு மரம் வந்து ரொம்ப காமன். முன்னாடி தேக்கு மரம் வீட்டுல வச்சிருந்தாலே பெரிய விஷயம், இப்ப நிறைய வீட்டுல தேக்கு மரம் வச்சிருக்காங்க. பட் தேக்கோட குவாலிட்டி 3 ஸ்டேஜ்ல இருக்கு. தட் வி ஹவ் டு என்ஷூர். ஓகே, அது நம்மளோட பிசினஸ்க்கு சம்பந்தம் இல்லை. பட் when it comes to warehouse அப்படின்னா இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த இதுல நம்ம பாக்குறது இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட், ரெஃப்ரிஜிரேட்டட் ப்ராடக்ட்ஸ், மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட், இது எல்லாத்தையுமே அடுத்து ஹேண்டில் பண்றது இன்னும் பெரிய விஷயம் இதுல. ஏன்னா இதுல உள்ள ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் ஐ ஹாவ் டு ஹேண்டில் இட் இன் டிஃப்ரெண்ட் வே. அது மெட்டீரியல் ஹேண்ட்லிங், அதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஐ நீட் a different type of equipment, different type of manpower. சில இதை மேனுவலா தான் பண்ணணும், சில இதை மிஷினை வச்சு தான் பண்ணணும். மிஷினரிக்கு எல்லாத்தையும் ஒரே மிஷின் வச்சு பண்ண முடியாது. ஐ நீட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஷினரிஸ். அண்ட் அகைன் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன், இந்த வேர் ஹவுஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ் வந்து பில்ட் பண்றதே அதுக்கு ஏத்த மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா
அந்த கண்டெய்னர் யார்ட்ல வரும். கண்டெய்னர் யார்ட்ல வர்றத வந்து they cannot stock it down. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா கண்டெய்னர்ல யார்ட்ல வர்றத வந்து அந்த ட்ரெய்லர் இருக்குல்ல, ட்ரெய்லர் மேல வச்சிருப்பாங்க. வேர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸோட ஹைட் எவ்வளவு வச்சிருப்பான்னா அதே ஹைட்டுக்கு வச்சிருப்பான். சோ தட் நீங்க இந்த இது வந்திருக்கீங்களா தெரியல, மேபி சென்ட்ரல் பக்கத்துல சில வேர் ஹவுஸ் யார்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த சைடு கொஞ்சம் வந்தீங்கன்னா சவிதா காலேஜ் பக்கத்துல ஒரு வேலப்பன் சாவடின்னு சொல்லி உள்ள வந்தீங்கன்னா அங்க வந்து நிறைய வேர் ஹவுசஸா இருக்கும், யார்டு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ரோடு பள்ளமா இருக்கும். இந்த வேர் ஹவுஸ் அத்தனை ஹைட் கரெக்டா தூக்கி வச்சிருப்பான். ஸோ இப்ப என்ன ஆகும்னா அந்த வெசல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெய்லர் வந்துச்சுன்னா கரெக்டா அந்த ஃப்ளோருக்கு மேட்ச் ஆகி மாதிரி நிற்கும். அவ்வளவு ஹைட்டுக்கு வேர் ஹவுஸ் ஏற்றி வச்சிருப்பான். என்ன அப்படின்னா அவன் கரெக்டா அந்த மெட்டீரியலை மூவ் பண்றதுக்கு ஈஸியா வச்சிருப்பான். அந்த கண்டெய்னர் மேல இருந்து திறப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ட்ரெய்லர்ல இருந்து கண்டெய்னரை கீழே இறக்கணும்னு அவசியமே வராது. ஏன்னா கண்டெய்னரை கீழே இறக்குறதுக்கு பெரிய பெரிய கிரெயின் வேணும், அதுக்குன்னு தனி இடத்துல வச்சுதான் இறக்க முடியும். இறக்கிட்டு அங்கிருந்து நான் திருப்பி வந்து வேர் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்படி வச்சிருப்பான். நேரா வந்து இப்படி ட்ரெய்லர் கொண்டு வந்து இப்படி நேரம் பின்னாடி வந்து விட்டான்னா நேரா அப்படியே டைரக்டா உள்ள அப்படி டிரா பண்ணி இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர் ஹவுஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் மை ப்ராடக்ட் ஐ ஹவ் டு டிசைன் மை வேர் ஹவுஸ். அதான் ஓப்பன் யார்ட்ல வைக்கிறதுனா அதுக்கு போதும், எனக்கு இதுக்கு ஓப்பன் ஷெட் தான், ஜஸ்ட் பில்லர் போட்டு க்ளோஸ் பண்ணா போதும். சில இதுக்கு ஹசார்டஸ் ஹேண்டில் பண்றது என்னது மேனுவலா பண்ண முடியாது. வேர் ஹவுஸ் ஆர் இந்த கன்வேயர் பெல்ட் இதெல்லாம் வச்சு பண்ணா அதுக்கேற்ற மாதிரி வேர் ஹவுஸை வந்து நான் பில்ட் பண்ணணும். ஸோ ரெஃப்ரிஜரேட்டருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹவ் டு டிசைட் அண்ட் பில்ட் மை வேர் ஹவுஸ். கிளியரா? ஸோ இது எல்லாமே என்னன்னா இஃப் ஐ டேக் ஓனர்ஷிப் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் மை போர்ஷன் ஆர் மை பிரான்ச் இஸ் வேர் ஹவுஸ் அப்படின்னா நான் இது எல்லாமே கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் ஐ கோ ஃபார் அ பர்டிகுலர் வேர் ஹவுஸ். எந்த மாதிரி ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ண போறேன் டு ஆக்குபை மை வேர் ஹவுஸ். அதுக்கப்புறம் இந்த வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இதுல உள்ள பார்ட்டிஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நான் வந்து பில்ட் பண்ணணும். இதுல ஏதாச்சும் கொஸ்டின் இருக்காமா? Any questions? Okay, ma. So Vignesh, with this today we can finish our class. But now one point சொல்லணும் என்னன்னா இந்த வீக் ஓகேவா, இந்த வீக் மேபி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ, மோஸ்ட்லி டுமாரோ I will send a case study. ஓகேவா, ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி அனுப்புறேன். So everyone of you என்ன பண்ணுங்க, go through the case study, understand what is expected. இப்ப இதுல என்னன்னா ரொம்ப டீடைல்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கொடுத்ததுலயுமே நிறைய கண்டென்ட் இல்லாம கூட போகலாம். பட் நீங்களா அசியூம் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா இது வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஐ கேன் டிஃபைன் மை அண்ட் யூ கேன் டிஃபைன் யுவர்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இமேஜினேஷன்லயும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹேவ் ஃபியூ வேர்ட்ஸ். அதுல நீங்க நோட்ல எழுதிட்டாலும் சரி, இல்ல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலும் சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ தட் கேஸ் ஸ்டடியை டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேபி கோயிங் ஃபார்வர்ட் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்குற மாதிரி கொடுப்போம். இப்போ இவ்வளவு கவர் பண்ணதுல கவர் ஆகிற மாதிரி சம் கேஸ் ஸ்டடி ஐ வில் சென்ட் டு யூ ஆல். ஓகேவா? சோ இந்த சாட்டர்டே சண்டே ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்பெண்ட் a lot of time, அட்லீஸ்ட் ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ தட் அடுத்த செஷன்ல ஒரு half an hour 1 hour எல்லாரும் கூடயும் தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் யுவர் வியூ, வாட் இஸ் யுவர் வியூ, நீங்க என்ன டிஸ்கஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, நீங்க எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, how do you handle this situation, அந்த மாதிரி. ஓகே ஓகே சார். ஓகே சார், சரி, ஓகேமா. சோ வித் தட் அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன். அட்டெண்டன்ஸ்மா எடுத்துங்கம்மா. ஓகே சார்.